கடந்த அதிமுகவின் ஆட்சியில் தமிழ்நாடு வாங்கிய மொத்த கடன் 3,43,190 கோடியாகும். ஆனால் திமுகவின் 3.5 ஆண்டுகால ஆட்சியில் மட்டும் 3,76,702 கோடி கடன் வாங்கி உள்ளனர். இதனால் தற்போது தமிழகத்தின் மொத்த கடன் சுமை என்பது 8,33,362 கோடியாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் மீதும் கடன் சுமை என்பது ஏறக்குறைய 1,30,000 உயர்ந்துள்ளது. அதிமுகவின் 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டுகால ஆட்சியில் வாங்கிய கடனை விட 3.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 33,512 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் மீதும் கடன் சுமையும் அதிகரித்து உள்ளது. இதன் பாதிப்பை தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.